குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் யுவராஜ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மாடிஃபயர்ஸ். ஸோ மாடிஃபயர்ஸ் அப்படின்னா என்ன? சிபிடி கோடோட ஒரு 2 டிஜிட் நியூமரிக் ஆர் ஆல்ஃபா நியூமரிக் ஆட் பண்ணுறோம். அதுதான் மாடிஃபயர்ஸ். சரிங்களா? இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த மாடிஃபயர்ஸ்னால அந்த சிபிடி கோடோட டிஸ்கிரிப்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் செஸ்ட் எக்ஸ்ரே சொன்னீங்கன்னு வச்சுக்கலாம், 71045 அந்த கோட் செஸ்ட் எக்ஸ்ரே 1. ஸோ இப்போ அதோட நம்ம 26 மாடிஃபை இல்லை டிசி மாடிஃபை ஆட் பண்ணால் அது டெக்னிக்கல் காம்பனண்ட் இல்லை ப்ரொஃபஷனல் காம்பனண்ட் அது காமிக்கும். ஆனால் அதை சிபிடிக்கோ டிஸ்கிரிப்ஷன், அதாவது ஜஸ்ட் எக்ஸ்ரே சிங்கிள் வியூ அப்படின்றது இல்லை ஒன் வியூன்றது நம்மளுக்கு மாறப்போகுது. இதுதான் மாடிஃபையர். ஓகே. ஸோ மாடிஃபையர் வந்து நம்மளுக்கு எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஹைஃபன்ற சிம்பிளோட டினோட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ மாடிஃபையர் 22 அப்படின்னு எழுதிங்கன்னா நீங்கள் வந்து மாடிஃபையர் 20 எழுத தவிர அதெல்லாம் ஹைஃபன் 22 எழுதினாலே இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் இட் இஸ் மாடிஃபையர் 22. கிளியர்? சரி, இப்போ மாடிஃபையர்ஸ் நம்ம சொல்லியாச்சு, டெஃபினிஷன் என்னன்னு சொல்லியாச்சு. ஓகே, இப்போ டைப்ஸ் ஆஃப் மாடிஃபையர்ஸ் பார்க்கலாம். ஸோ 2 டைப் ஆஃப் மாடிஃபையர்ஸ் தான் இருக்கு. ஒன்று வந்து பேமெண்ட் மாடிஃபையர்ஸ் ஆர் ரீஇம்பர்ஸ்மெண்ட் மாடிஃபையர்ஸ், அண்ட் செகண்ட் மாடிஃபையர் பார்த்தீங்கன்னா லேட்டராலிட்டி ஆர் இன்ஃபர்மேஷன் மாடிஃபையர்ஸ். ஸோ இந்த பேமெண்ட் மாடிஃபையர்ஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுலாம் இருக்கு. வேறஸ் இந்த லேட்டராலிட்டி இன்ஃபர்மேஷன் மாடிஃபையர்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேமெண்ட் மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆகாது. சரிங்களா? ஓகே, சரி, ஃபைன். ஸோ இப்போ மாடிஃபையர்ஸ் எதுக்கெல்லாம் ஆட் பண்ணுறோம்? சில கேசஸில் மாடிஃபை ஆட் பண்ணால் பேமெண்ட்டே வராது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சம் கிளைம்ஸ் கெட் பெய்ட் ஒன்லி வித் மாடிஃபையர்ஸ். எக்ஸாம்பிள் 24, 25 and 57. சில மாடிஃபையர்ஸ்க்கு வந்து பேமெண்ட் அப்படியே இருக்கும். சரிங்களா? இன்ஃபர்மேஷன் மாடிஃபை, எக்ஸாம்பிள் 90 and 90. சம்டைம்ஸ் பேமெண்ட் இன்க்ரீசஸ், அதாவது பேமெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அதாவது மாடிஃபையர் போட்டால் இப்போ வந்து டாக்டர் சர்வீஸ் எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சு, அப்படி எக்ஸ்ட்ரா டைம் எடுத்திருக்காரு அப்படின்னா அப்போ அந்த டைமில் பேமெண்ட் நம்ம டாக்டர் எக்ஸ்ட்ரா தரணும். ஸோ அப்போ பேமெண்ட் இன்க்ரீசஸ். அதே சமயத்தில் சில சமயம் பேமெண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இதான் ரூல் ஆஃப் மாடிஃபையர்ஸ். ஓகே, இந்த மாடிஃபையர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாடிஃபையர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஈஎன்எம் கூட ஒரு சில செட் ஆஃப் மாடிஃபையர்ஸ் ஆட் பண்ணும், சர்ஜரி கூட ஒரு சில செட் ஆஃப் மாடிஃபையர்ஸ் ஆட் பண்ணும், ரேடியாலஜி கூட ஒரு செட் ஆஃப் மாடிஃபையர்ஸ் ஆட் பண்ணும். ஸோ இதான் நான் இந்த காமிச்சிருக்கேன். இந்த பிக்சரில் பார்த்து தெரியும், இந்த ஜிபி வந்து குளோபல் பேக்கேஜ் மாடிஃபையர். ஸோ குளோபல் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லும் போது இது 3 காம்பனண்ட் நம்மளுக்கு ஆட் ஆகும். அதாவது ப்ரீ ஆப்ரேட்டிவ், இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் அண்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ். சரி, இது ஒரு பேக்கேஜ், அதான் குளோபல் பேக்கேஜ் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் வந்து ஏஎன்எம் ஒன்லி. ஸோ சில மாடிஃபையர்ஸ் ஏஎன்எம் மட்டும் ஆட் பண்ணுறோம். ஓகே, ஏஎன்எம் கூட. நெக்ஸ்ட் சிசிஏ. சிசிஏ அப்படின்னு சொல்லும்போது சிசிஏ சொல்லுவாங்க, இல்லை என்சிசிஏன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா கரெக்ட் கோடிங் இனிஷியேட்டிவ் ஆர் நேஷனல் கரெக்ட் கோடிங் இனிஷியேட்டிவ். ஸோ இது எப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 2 கோட் அட் டைம் நம்ம பில் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 2 கோடும் பில்லபிளா இல்லையா அப்படின்னு சொல்றது தான் இந்த சிசிஏ இருந்துச்சு. இல்லை எப்படின்னா காலம் 1 ஒரு கோட் இருக்கும், காலம் 2 ஒரு கோட் இருக்கும், அப்புறம் தேர்ட்ல வந்து ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர் ஒன்று சொல்லுவாங்க. ஓகே, ஸோ காலம் 1ல ஒரு கோட் வச்சுட்டு காலம் 2ல ஒரு கோட் வச்சுட்டு ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர் 0 அப்படின்னா அதுக்கு ஒரு சினாரியோ. நெக்ஸ்ட் காலம் 1, காலம் 2, அதுக்கப்புறம் காலம் அந்த ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர் 1னா அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ், அப்புறம் காலம் 1, காலம் 2, அப்புறம் 9 சொல்லினா அது ஒரு ஸ்டேட்டஸ். ஸோ 3 ஸ்டேட்டஸ் இருக்கு ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர். 0 அப்படின்னு சொல்லும் போது இப்போ 2 கோட் தரும்போது நம்மளுக்கு வந்து 0ன்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல அந்த செகண்ட் கோட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் கோடோட இன்க்ளூசிவ். ஓகே, இப்போ 1 காலம் 1 இஸ் காலம் 1 அண்ட் காலம் 2 சொல்லும் போது அங்கே 1 ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர் வந்தால் என்ன ஆகுதுன்னா அந்த 2 கோடும் பில்ட் பண்ணால் அந்த 2 கோடோட ஒரு கோடோட நம்ம ஒரு அடிஷனல் மாடிஃபையர் யூஸ் பண்ணோம். மாடிஃபையர் ஆட் பண்ணால் அது பேமெண்ட் வரும். 1 ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர். சரிங்களா? 9ன்னு சொல்லும் போது 2 காலம் வச்சிருக்கோம், காலம் 1 அண்ட் காலம் 2. அது 9 போட்டால் வந்து நம்மளுக்கு மாடிஃபையர் தேவை, டேரெக்டாக பில் பண்ணலாம். ஏன்னா அன்ரிலேட்டட் சர்வீஸாக இருக்கும் மோஸ்ட்லி. ஓகே, இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டினையர்ஸில் வரும். சரிங்களா? அதாவது நம்ம கோட் பண்ணுறோம், கோட் பண்ணும்போது நம்ம சிபிடி கோட் கரெக்ட், ஐசிடி கோட் கரெக்ட் எல்லாமே பண்ணிட்டோம். சில சமயம் என்ன ஆகும்னா மாடிஃபையர் மிஸ் பண்ணிடும். ஏன்னா நம்மளுக்கு என்னவா ரீசன் இருக்கலாம், உங்களுக்கு டார்கெட் அதிகமாக இருக்குல்ல, சாஃப்ட்வேர் ஸ்லோவாக இருக்கு, இல்லை நீங்கள் சேவ் பண்ணிருக்கீங்க, சேவ் பண்ணாமல் இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் நம்ம மாடிஃபையர் விட்டுறோம். ஸோ அப்போ என்ன ஆகுது, இது நம்மளுக்கு கிளைம் போயிட்டு திருப்பி நம்மளுக்கு டினேலாக வரும். ஸோ அப்போ டினேல் வரும்போது என்ன பண்ணுவோம், அப்போ மாடிஃபையர் இஸ் மிஸ்ஸிங், இல்லை மாடிஃபையர் யூஸ் டு பி ஆட், அந்த மாதிரி டினேல் கோட் வந்து இருக்கும்.
ஸோ இது வந்து ஒர்க் ரிலேட்டட். ஸோ இது வந்து எக்ஸாம்க்கு இது வந்து இந்த மாடிஃபை இந்த சிசிஎஸ் தான் கேட்பாங்க, கண்டிப்பாக அது நம்மளுக்கு யூஸ் ஆகுது. பட் ஒர்க்கு பண்ணும்போது நமக்கு லைவாக கோடிங் பண்ணும்போது இந்த காலம் 1 காலம் 2 அன்சர்டன்ஸ் இதெல்லாம் பார்ப்பாங்க. அதுவும் பர்டிகுலர் டினைல் கோடிங் இது கண்டிப்பாக பார்ப்பாங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரிலேட்டட் நம்பர் ஆஃப் சர்ஜன்ஸ். அதுக்கப்புறம் இந்த கீ பார்த்தீங்கன்னா தெரியும், டாலர் வேல்யூ கோஸ் அப். அப்போ யார் கொடுத்தாலும் அது டாலர் வேல்யூ கோஸ் அப். அப்புறம் கிளைம் கெட்ஸ் பெய்ட் வித்தவுட் விச் கிளைம் would be denied. அப்புறம் கோஸ் டவுன், அதாவது டவுனியாக இருக்கும்னா டவுன், பேமெண்ட் வந்து கீழே போகுது. அப்புறம் நியூட்ரல் மெரிட் ஸ்டே தி சேம், இன்ஃபர்மேஷன் ஒன்லி. ஓகே. ஸோ இங்கே பாருங்க, இந்த ஏனம் கூட நம்மளுக்கு அதே மாதிரி இங்கே டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, குளோபல் பேக்கேஜ் அப்படின்னு ஏனம் ஒன்லி அண்ட் சிசி. இதுக்கு மட்டும் தான் இந்த மாடிஃபை, அதாவது 25 மாடிஃபை வந்து இதுக்கு மட்டும் தான் ஆட் பண்ணுவோம். வேற முன்னாடி 15 பாருங்க, அனஸ்தீசியா கூட ஆட் பண்ணலாம், சர்ஜரி கூட ஆட் பண்ணலாம், ரேடியாலஜி கூட ஆட் பண்ணலாம், லேப் அண்ட் பேக், மெடிசன், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ். இந்த டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் என்ன டிபார்ட்மெண்ட்ஸை அது வந்து குறிக்கும். சரிங்களா? ஸோ அகெயின் ஹியர் நம்பர் ஆஃப் சர்ஜன்ஸ் மாடிஃபைஸ். ஏன்னா ஒரு சில டைம்ல வந்து 2 சர்ஜன்ஸ் யூஸ் பண்ணாங்க, ஒரு சில டைம் வந்து சர்ஜிக்கல் டைம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மாடிஃபைஸ் பாருங்க. இப்போ எப்படி இருந்தாலும் நிறைய சர்ஜன்ஸ் ஆட் பண்ணாங்க, ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா பேமெண்ட் கம்மியாகும். ஸோ ரெடியூஸ் சர்வீசஸ். ஸோ எங்கே யூஸ் பண்ணுறோம்? சர்ஜரி அண்ட் ரேடியாலஜி நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்க, இல்லை இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, எல்லாம் வேரியஸ் கிளைம்ஸ் இருக்கு பாருங்க. இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஓகே. அப்புறம் இந்த நியூ ஸ்டேஸ் சேம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஸ்டேஸ் சேம் எக்ஸாம்பிள் 90 ரெஃபரன்ஸ் அவுட்ஸ் எல்லாம் ரிமைன்ஸ் சேம். ஓகே. அதே மாதிரி பேமெண்ட் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இங்கே டிபார்ட்மெண்ட் பார்க்கலாம், அனஸ்தீசியா, சர்ஜரி, ரேடியாலஜி, இந்த மாதிரி எந்தெந்த மாடிஃபைஸ் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டோட வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம சிபிடி புக்கில் ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே, அதாவது நீங்கள் உங்களுக்கு கவர் இருக்கும், சிபிடி புக்கில் கவர் இருக்கும், அந்த கவருக்கு அடுத்து அந்த கவர்லேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து சிபிடி 2023 24 போட்டுருக்கோம். அடுத்த பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா மாடிஃபைஸ் ஜஸ்ட் ஷார்ட் கட்ஸ். அதாவது மாடிஃபை என்னன்னா அந்த மாடிஃபை டிஸ்கிரிப்ஷன் அவ்வளோதான் இருக்கும். அந்த டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா அப்பெண்டிக்ஸ் ஏல இருக்கும். சரிங்க, ஒவ்வொரு மாடிஃபை. இதுதான் மாடிஃபைஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த மாடிஃபை லிஸ்டிங் இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஒரு சில மாடிஃபையர்ஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மாடிஃபையர்ஸில் ஸோ ஜஸ்ட் ஒரு மாடிஃபையர் அவுட்லைன் பற்றி மட்டும் நான் சொல்கிறேங்க. அடுத்தது வந்து ஒரு 4-5 மாடிஃபையர்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன், முக்கியமான மாடிஃபையர்ஸ் மட்டும். சரிங்களா? சரி, கேட்டகரி மாடிஃபையர்ஸ் இது வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக நம்ம தருது. நம்மளுக்கு வந்து ஜென்ரலாக நம்ம ஒர்க் பண்ணும்போது வராது. ஒரு சில ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக மட்டும் இந்த கேட்டகரி மாடிஃபை யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து அனஸ்தீசியா மாடிஃபையர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அனஸ்தீசியா செக்ஷன் சிம்பிளாக படிக்கும்போது மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இப்போதைக்கு இது ஜஸ்ட் இந்த மாடிஃபையர்னா இதெல்லாம் P1 to P6 வந்து அனஸ்தீசியா மாடிஃபையர்ஸ் தெரிஞ்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவுட் பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் செட்டிங்கில் வருது. சரிங்களா? இதெல்லாம் வந்து அவுட் பேஷண்ட் வர மாடிஃபையர்ஸ். கடைசியாக பார்த்தீங்கன்னா HitPix லெவல் மாடிஃபையர் ஆர் நேஷனல் மாடிஃபையர் சொல்லுவாங்க. ஸோ நான் எப்படி சொன்னேன், மாடிஃபையர் 2 டேஸ் நியூமரிக் ஒரு ஆல்ஃபா நியூமரிக் வேல்யூன்னு சொன்னேன். ஸோ இந்த ஆல்ஃபா நியூமரிக் வேல்யூ எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்ஸ், டோஸு, அப்புறம் ஐலிட்ஸ் இதில் தான் வருது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் அப்படின்னா அப்பர் லெஃப்ட் ஐலிட், அதுக்கப்புறம் எஃப்ஏ பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் தம்பு, F1 லெஃப்ட் ஹேண்ட் செகண்ட் டிஜிட். ஸோ அதுக்கப்புறம் சிஜி பாருங்க, பர்ஃபார்மன்ஸ் பேமெண்ட், ஃபீல்ட் மேமோகிராம், டயக்னோஸ்டிக் மேமோகிராம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லெவல் 2 HitPix ஒரு நேஷனல் மாடிஃபையர் சொல்றாங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மாடிஃபையர்ஸோட ஒரு அவுட்லைன் பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ நான் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மாடிஃபையர் அடுத்த வீடியோ நான் போடுறேன். சி ஆஸ் ஐ டோல்ட் எஸ்டர்டே, இந்த ப்ரீமியரிங் நான் வந்து ஒரு பர்டிகுலர் டே எல்லாம் போட முடியாது. ஏன்னா எப்போ எனக்கு டைம் கிடைக்கும் அந்த டைம் தான் நம்ம போட முடியும். ஸோ இனிவிச்சுவே நான் வந்து உங்களுக்கு யூடியூப் போட்டுட்டு நான் ஸ்டேட்டஸில் வைக்கிறேன், அதுமாதிரி ஃபேஸ்புக்கில் போடுறேன், லிங்க் நான் காப்பி ஸ்டேட்டஸ் வைக்கிறேன், அதேமாதிரி ஃபேஸ்புக்லேயும் போடுறேன். ஸோ அதெல்லாம் இருக்கவங்க ஃபாலோ பண்ணலாம். மற்றவங்க ரெகுலராக என் வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு யாருக்கும் சொல்கிற மாதிரி தான், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதேமாதிரி கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் போகிறேன். ஸோ அடுத்த மாடிஃபையர்ஸ் எக்ஸாம்பிள்ஸோட நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் பார்க்குறேன். சரிங்களா? Until then, thank you for your support. Good night and take care. Bye. Thank you.